ஹலோ கைஸ், வெல்கம் டு கோடிங் ஷாப் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கமெண்ட்ஸ், பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் அண்ட் எஸ்கேப் சீக்வன்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஓகே கைஸ், நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த சீரீஸில் நான் பைத்தான் ப்ரோக்ராமோட ஃபுல் கோர்ஸ் அப்டேட் பண்ண போகிறேன். ஃப்ரம் த ஸ்க்ராட்ச்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் எல்லா டாப்பிக்கையும் நம்ம கவர் பண்ணலாம். ஓகே கைஸ், வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் ஃபஸ்ட்டு இப்போது கமெண்ட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். கமெண்ட்ஸ்னால் என்ன, கமெண்ட்ஸ் பைத்தானில் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்துடலாம். இப்போது எக்ஸாம்பிளுக்கு நான் இன்னொருத்தர் சேர்ந்து ஒரு பெரிய கோடு எழுதிட்டு இருக்கோம். ஓகே, நான் இது வரைக்கும் நான் எழுதுனேன். இந்த கோடு எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு நம்ம சேனலில் இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும் இது வரைக்கும். ஓகே, இந்த லைனை ரிமூவ் பண்ணாதுன்னு நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லணும். டோன்ட் ரிமூவ் திஸ் லைன் இப்போ நான் எழுதியிருக்கேன். இந்த லைனில் எரர் காட்டுது. நான் இப்போது இதுக்கு முன்னாடி ஒரு ஹேஷ்டேக் போட்டால் இந்த எரர் போயிடும். ஏன்னா இது ஒரு கமெண்ட்னால் இப்படி தான் இருக்கும். ஒரு சிங்கிள் லைன் கமெண்ட்னால் இது தான். இங்கே பாருங்கள், ஹேஷ்டேக் போட்டோடனே இந்த எரரும் போயிடுச்சு, அது கலரே வேறு மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள். ஓகே, இது ரன் பண்ணி பார்க்கலாம். டோன்ட் ரிமூவ் திஸ் லைன், இந்த லைன் மட்டும் வரல. ஏன் இது வரலன்னா இது ஒரு கமெண்ட். பைத்தான் இது பார்க்காது, இது ஸ்கிப் பண்ணிடும். ஓகே, இது சிங்கிள் லைன் கமெண்ட்னால் இப்படி தான் இருக்கும். டபுள் லைன் கமெண்ட்னால் இங்கே பாருங்கள், டபுள் கோட்ஸை 3 தடவை கொடுக்கணும். இது டபுள் லைன் கமெண்ட். டபுள் லைன் கமெண்ட் எதுக்கு யூஸ் ஆகும்னா, இப்போ நம்ம பெருசாக எழுதிட்டு இருக்கோம் பாருங்கள். திஸ் இஸ் மை யூடியூப் சேனல். இது நான் இவ்வளோ பெருசாக எழுதிட்டுருக்கேன். ஒரு லைனுக்கும் நான் ஹேஷ் போட்டுக்கிட்டே இருக்கணுமா, அது தேவையில்லை. இந்த மாதிரி 3 டபுள் கோட் போட்டுட்டா இது ஒரு மல்டி லைன் கமெண்ட் ஆயிரும். ஓகே, இதை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. ஓகே, இது நம்ம இன்னொருத்தருக்கு தெரிவிக்கிறதுக்கு மட்டும்தான் நம்ம இந்த கமெண்ட்ஸ் லைனெல்லாம் யூஸ் பண்ணுறோமான்னு கேட்டால் அது இல்லை. நம்மளே ஞாபகப்படுத்திக்கணும். நம்ம இப்போ ஆட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஆட் பிரிண்ட் 1+3. ஓகே, இந்த லைன் நம்ம எதுக்கு எழுதணும்னு நம்ம மறந்துருப்போம். ஓகே, இங்கே முன்னாடி நம்ம கமெண்ட் எழுதியிருக்கோம். ஆட், இந்த லைன் ஆடுக்கு தான் யூஸ் ஆகுது அப்படின்னு சின்ன காரியத்துக்காக யூஸ் ஆகிறதுக்காக கமெண்ட் யூஸ் பண்ணுறோம். ஓகே, கமெண்ட்ஸ் ஆகிடுச்சு. ஓகே, ஒரு வாக்கியத்தை எழுதலாம். பிரிண்ட் ஹலோ வேர்ல்டு இப்படி நான் எழுதியிருக்கேன். இப்போ இந்த பிரிண்ட் ஹலோ வேர்ல்டை நான் இன்னொரு லைன்லேயும் எழுதுறேன். பிரிண்ட் வெல்கம் டு மை சேனல் இப்படி நான் எழுதியிருக்கேன். இதை பாருங்கள், இது பிரிண்ட் பண்ணால் எப்படி வரும். ஹலோ வேர்ல்டு அண்ட் வெல்கம் டு மை சேனல். இது நெக்ஸ்ட் லைனில் வரும். இப்போ இது நெக்ஸ்ட் லைனில் வராமல் நம்மளுக்கு ஒரே லைனில் வேணும்னா இங்கே ஜஸ்ட்டு கம்மா போட்டு end is equal to டபுள் கோட்டுக்குள்ளே எம்டியாக விட்டுடணும். அப்படி விட்டுட்டால் என்ன ஆகும், அடுத்த லைனில் வர்றது அதே லைன்லேயே கண்டினியூ ஆகிடும். அதாவது இந்த வெல்கம் டு மை சேனல் இந்த லைன்லேயே கண்டினியூ ஆகிடும். ஓகே, இது பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஹலோ வேர்ல்டு இங்கே வந்துடுச்சு, வெல்கம் டு மை சேனல் அதே லைன்லேயே கண்டினியூ ஆகிடுச்சு. இது முன்னாடி எப்படி பிரிண்ட் ஆகுது, இது ஹலோ வேர்ல்டு வெல்கம் டு மை சேனல் இப்படி பிரிண்ட் ஆன ஒரு விஷயம் இங்கே பாருங்கள் இப்படி பிரிண்ட் ஆகிடுச்சு. அதுதான் இங்கே இருக்கு. இப்போது நெக்ஸ்ட் லைனில் வெல்கம் டு மை சேனல் ஸ்டார்டிங்லேயே வந்துடுச்சு. இப்போ இதுக்கு பதிலாக வேறு அது எழுதுறேன். ஹலோ காய்ஸ், இப்போ நான் ஹலோ காய்ஸ்ன்னு எழுதியிருக்கேன். இப்போ எப்படி பிரிண்ட் ஆகும், ஃபஸ்ட்டு ஹலோ வேர்ல்டு, அதுக்கப்புறம் ஹலோ காய்ஸ், அதுக்கப்புறம் தான் வெல்கம் டு மை சேனல். இது அப்படி தான் பிரிண்ட் ஆகும். ஓகே, பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஹலோ வேர்ல்டு, ஹலோ காய்ஸ் அண்ட் வெல்கம் டு மை சேனல். ஓகே, இது எப்படி பிரிண்ட் ஆகுதுன்னா, இந்த லைன் முடியும் போது எண்டில் இந்த டபுள் கோட்டுக்குள்ளே நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுதான் நெக்ஸ்ட்டு வரும். டபுள் கோட்டுக்குள்ளே நம்ம எதுவும் கொடுக்கலன்னா நெக்ஸ்ட் லைனில் இருக்கிறது இந்த லைனில் கண்டினியூ ஆகிடும். இதுக்கு அதுதான் அர்த்தம். இப்போது நம்ம எஸ்கேப் சீக்வன்ஸை பற்றி பார்க்கலாம். இப்போ நான் ஜஸ்ட்டு இதை கொஞ்சம் எடிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகே, இப்போது நான் இந்த லைனில் நான் பிரிண்ட் பண்ணேன். இதையும் எடுத்துகிட்டு அந்த லைன்லேயே போட்டுக்கலாம்.
கிளியர் பண்ணிக்கலாம். ஓகே, ஹலோ வேர்ல்டு, ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல் அப்படியே நான் பிரிண்ட் ஆகுது. இதை நான் அடுத்த லைனில் நான் யூஸ் பண்ணணும். அதுக்குன்னு இன்னொரு தடவை பிரிண்ட் போட்டு ஹலோ வேர்ல்டு, இன்னொரு தடவை பிரிண்ட் போட்டு ஹலோ கைஸ், இன்னொரு தடவை பிரிண்ட் போட்டு ஹலோ வெல்கம் இப்படி தான் யூஸ் பண்ணலாமா? அது தேவையில்லையே. அதனால நான் /n அப்படி போட்டேன்னா இங்கே பாருங்கள், இன்னொரு தடவை இங்கே ஒன்று /n. இது தான் எஸ்கேப் சீக்வன்ஸ். இங்கே பாருங்கள், அடுத்த லைனில் பிரிண்ட் ஆகுது. இப்போ /n பக்கத்தில் நான் /t போட்டேன்னா ஒரு டேப் அளவுக்கு ஒரு இடம் விட்டுடும். அது இங்கே பாருங்கள் /t. இங்கே பாருங்கள், முன்னாடி எப்படி இருந்துச்சு பாருங்கள், ஹலோ கைஸ்ன்னு இது கீழே இருந்துச்சு. இப்போ பாருங்கள் ஹலோ கைஸ் கொஞ்சம் தள்ளி வந்துடுச்சு, ஒரு டேப் அளவுக்கு இடம் விட்டுட்டு தள்ளி வந்துடுச்சு. ஓகே, எஸ்கேப் சீக்வன்ஸில் இன்னொரு டைப்பும் இருக்குது. பிரிண்ட் டோன்ட் டச் மை கோட் இப்படி நான் எழுதியிருக்கேன். இங்கே பாருங்கள், இப்போ நான் டோன்ட் டச் மை கோட் அப்படின்னு நான் எழுதியிருக்கேன். இங்கே பைத்தான் என்ன இது எப்படி படிக்கும்னா, இங்கே டபுள் கோட்லேயே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், இங்கேயே டபுள் கோட்டில் முடிச்சிட்டேன். இப்போ இதெல்லாம் என்ன அப்படின்னு என்கிட்ட கேட்கும். இது பைத்தானுக்கு புரியவே புரியாது. ஓகே, அதுக்காக நான் இங்கே மாற்றணும், சிங்கிள் கோட்டில் நான் இங்கே மாற்றணும். ஓகே, இப்படி நான் பண்ணிட்டேன். ஒன்று இந்த மாதிரி இருக்கணும், இல்லாட்டி இது நான் டபுள் கோட்லேயே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் இது நான் சிங்கிள் கோட்டில் மாற்றணும். ஓகே, நான் இதுவும் டபுள் கோட்டில் தான் இருக்கணும், இது டபுள் கோட்டில் தான் இருக்கணும், நான் இதெல்லாம் மாற்ற மாட்டேன்னு சொன்னால் நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு // போட்டுக்கணும். // போட்டுக்கிட்டால் இது ஒரு எஸ்கேப் சீக்வன்ஸ். இது என்ன ஆகும், வெறும் டபுள் கோட்டாகவே பிரிண்ட் ஆகும். இங்கே பாருங்கள், டோன்ட் டச் மை கோட். ஓகே, இங்கே ஒரு சிங்கிள் கோட்டை போட்டு பார்க்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள், இதுவும் சிங்கிள் கோட், இதுவும் சிங்கிள் கோட், இதுவும் சிங்கிள் கோட். இது நான் போடலைன்னா எரர் காட்டும். ஏன்னா பைத்தான் கேட்கும், இங்கேயே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், இங்கேயே முடிச்சுட்டேன், அப்போ இதெல்லாம் என்ன அப்படின்னு பைத்தான் நம்மக்கிட்டே கேட்கும். இது பைத்தானுக்கு புரியாது. அதனால நம்ம இங்கே டபுள் கோட் பதிலாக சிங்கிள் கோட் இங்கே ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இங்கே யூஸ் பண்ணும்போது பார்த்து தான் யூஸ் பண்ணணும். இங்கே ஒரு / போட்டுட்டிங்கன்னா இது ஒரு எஸ்கேப் சீக்வன்ஸ். இங்கே பாருங்கள், டோன்ட் டச் மை கோட். ஓகே, வந்துச்சு. ஓகே, எவ்வளோ எஸ்கேப் சீக்வன்ஸ் இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். எவ்வளோ இருக்குது எல்லாத்தையும் பார்க்க முடியாது, ஒரு கொஞ்சம் அப்பப்போ யூஸ் ஆகுறதை மட்டும் பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணிக்கலாம், ஏன்னா எரர் காட்டும். ஃபஸ்ட்டு /n அப்படின்னா நெக்ஸ்ட்டு லைன், செகண்டு /t அப்படின்னா ஒரு டேப் அளவுக்கு அது இடம் விட்டுடும். நெக்ஸ்ட்டு /single கோட் அப்படின்னா ஒரு சிங்கிள் கோடுன்னு அர்த்தம். /double கோட் அப்படின்னா ஒரு டபுள் கோடு இடம், ஒரு டபுள் கோடுன்னு எடுத்துக்கும். ஓகே கைஸ், எஸ்கேப் சீக்வன்ஸும் முடிஞ்சிச்சு. இன்றைக்கி வீடியோவில் 3 டாப்பிக்கை பற்றி பேசுகிறேன்னு சொன்னேன், 3 டாப்பிக்கும் பார்த்தாச்சு. ஓகே கைஸ், நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சீரீஸில் நான் பைத்தான் ப்ரோக்ராமிங்கோட ஃபுல் கோர்ஸை நான் அப்டேட் பண்ண போகிறேன். ஃப்ரம் த ஸ்க்ராட்ச்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் எல்லா டாப்பிக்கையும் கவர் பண்ண போகிறேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே கைஸ்.